வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. உலகை நோக்கும் உங்கள் விழிகளுக்கு ஓர் அலங்கார பொருளாகவும் இருப்பது கண் கண்ணாடிகள் மற்றும் கூலிங் கிளாஸுகள். இந்த கண் கண்ணாடி மற்றும் கூலிங் கிளாஸுகளை டிசைனாக அணிந்து நடித்ததிலும் சிவாஜியே முன்னோடி. முதல் படமான பராசக்தி படத்திலேயே கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் அணிந்து நடித்ததால் என்னவோ கண் கண்ணாடிகளை விதமாக அணிந்து படங்களில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். பராசக்தி படத்தில் பர்மாவில் இருந்து வந்து சென்னையில் கால் மிதித்ததும் அவர் பேசும் முதல் வசனம் தமிழ்நாட்டின் முதல் குரலே நன்றாயிருக்கின்றது என்பதுதான். இந்த வசனம் பிச்சை கேட்பவனை பார்த்து சிவாஜி பேசும் வசனம். அப்போது அவர் அணிந்திருப்பார் கருப்பு நிற கூலிங் கிளாஸ். புனர்ஜென்மம் படத்தில் என்றும் துன்பமில்லை பாட்டிலும் முழுக்க கூலிங் கிளாஸ் அணிந்து வருவார். அன்றைய காலகட்டத்தில் ஃபேன்சியாக விளங்கிய ஒரு கூலிங் கிளாஸ் அணிந்து வருவார் இந்த பாடலில் சிவாஜி. நவராத்திரி படத்தில் டாக்டராக வரும் வேடத்திற்கு ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்து வருவார். இது ஃபுல் ரிம்லெஸ் கண்ணாடியாகும். லென்ஸின் இருபுறமும் துளையிட்டு பிரேம் சைடு கம்பிகளை அந்த துளையில் மாட்டி ரிவிட் செய்து தயாரிக்கப்படுவது. இன்றைய நாகரிக உலகில் கூட இந்த மாடல் வெகு மாடர்னான மாடல். நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும் இந்த கண்ணாடி உருவாக்குவதில். இதை அந்த காலத்திலேயே சிவாஜி அணிந்து நடித்திருப்பார் நவராத்திரி படத்தில். அவல்யார் படத்தில் சிவாஜி பவர் கண்ணாடி அணிந்திருப்பார். இந்த மாடல் அப்போது அதிகம் பேர் அணிந்த மாடல் தான். அதிகமான பவர் கண்ணாடியின் தடிமனுக்காக இந்த டைப்பை தேர்ந்தெடுப்பார்கள். இது செல் டைப் பிரேம் வகையைச் சேர்ந்தது. ராமன் எத்தனை ராமனடி படத்தில் வட்டம் ஓவல் இரண்டும் சேர்ந்த மாடலில் கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் அணிந்திருப்பார் நடிகர் திலகம். சற்று கவர்ச்சியான மாடல் இது. பேஷனுக்காகவும் அணிவார்கள் இந்த டைப் கண்ணாடிகளை. எங்கள் தங்கராஜா படத்தில் சிவாஜி அணிந்த கூலிங் கிளாஸ் புகைப்படம் மிகவும் பிரபலமான ஒன்று. இந்த மாடலை பற்றி சொல்லுவதை விட இதை நடிகர் திலகம் அணிந்து நடித்ததுதான் அழகு என்று சொல்ல வேண்டும். சில கண்ணாடி மாடல்கள் எல்லோருக்கும் சிறப்பாக பொருத்தமாக இருக்காது. ஆனால் சிவாஜி அவர்கள் இதை அணிந்த தோற்றத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. செல்வம் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் பிளைட்டில் இருந்து இறங்கி வரும் முதல் காட்சியில் கூலிங் கிளாஸ் அணிந்து வருவார். கையில் தொப்பியுடன் காட்சி தரும் இந்த புகைப்படம் பிரபலமான ஒன்று. அவர் அணிந்திருப்பது செல் டைப் கருப்பு நிற கூலிங் கிளாஸ் வகையைச் சேர்ந்தது. கிழக்கும் மேற்கும் என்ற வெளிவராத திரைப்படத்தில் சிவாஜி நடித்த தந்தை வேடத்தில் அவர் அணிந்திருப்பது கோல்டு கலர் பிரேம் டிசைன் வகையைச் சேர்ந்தது. இந்த வகை மாடலை பெரிய பணக்காரர்கள் தான் அதிகமாக செலக்ட் செய்வார்கள். இரும்பு திரைப்படத்தில் சிவாஜி அணிந்திருக்கும் இந்த டைப் கண்ணாடியை சேஃப்டி கிளாஸ் என்று சொல்லலாம். தொழிற்சாலைகளில் மற்றும் தூசி கிளம்பும் இடங்களில் இதை அணிவார்கள். கண்களை பாதுகாப்பதற்காக இந்த மாடல் அணிவார்கள். ஞான ஒளி படத்தில் தொழிலதிபர் அருண் அணிந்து வருவது உயர்தரமான பிராண்டட் சன்கிளாஸ். இந்த மாடல் உலக புகழ்பெற்ற ரேபான் கம்பெனியின் தயாரிப்பு ஆகும். ரேபானுக்கு அழகு சேர்க்கின்றது அருண் அவர்களின் கம்பீரமான முகவெட்டு. அன்னையின் ஆணை படத்தில் சிவாஜி கூலிங் கிளாஸ் அணிந்து நடித்த காட்சியில் இருந்து இந்த புகைப்படம். வட்டம் ஓவல் இரண்டு சைஸும் இணைந்த செல் பிரேமில் தயாரிக்கப்பட்ட கூலிங் கிளாஸ் மாடல் இது. ராஜபாட் ரங்கதருகில் ஒரு வித்தியாசமான மாடலில் கூலிங் கிளாஸ் அணிந்து வருவார். புல் பிரேமும் கோல்டு கலரிலும் மேலே டாப்பில் மட்டும் கருப்பு கலர் பிளாஸ்டிக் இணைக்கப்பட்ட அன்றைய நவீன மாடல் கூலிங் கிளாஸ் கண்ணாடி இது. ரங்கத்துறை அணிந்தபின் அதன் ரேஞ்சே தனிதான். வசந்த மாளிகை படத்தில் சிவாஜி அணிந்து வரும் இந்த கூலிங் கிளாஸ் மாடல் பெரும்பாலானவர்களுக்கு செட் ஆகாது. புல் கவரேஜ் பிரவுன் நிற கூலிங் கிளாஸ் பிளாஸ்டிக் வகை தயாரிப்பு மாடல் இது. இந்த மாடலை சிவாஜி அணிந்து எப்படி அட்டகாசமாக இருக்கிறார் பாருங்கள். தீர்ப்பு படத்தில் 2 காட்சிகளில் கூலிங் கிளாஸ் அணிந்து வருவார் சிவாஜி. நீல நிற புல் சூட்டில் இருட்டு பின்னணியில் கருப்பு நிற கூலிங் கிளாஸ் அணிந்து அட்டகாசமாக காட்சி தருவார் சிவாஜி. கிளப்பில் தாடியுடன் கருப்பு நிற பெரிய சைஸ் கூலிங் கிளாஸ் அணிந்து அது ஒரு விதமாக. அந்தமான் காதலி படத்தில் நினைவாலே சிலை செய்து பாடலில் சிவாஜி அணிந்து வருவது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கூலிங் கிளாஸ் கண்ணாடி. கொளுத்தும் வெயிலுக்கு இதமாக இருக்கும் இந்த வகை செல் டைப் கண்ணாடிகள். மேலும் நோஸ்பேட் எனப்படும் பட்டன்கள் இந்த டைப் கண்ணாடிகளில் இருக்காது. அதனால் மூக்கில் பிரேமின் பாதிப்பு அழுத்தம் தராமல் அணிவதற்கு இதமாக இருக்கும். நடிகர் திலகத்துக்கு பாருங்கள் இந்த கூலிங் கிளாஸ் எப்படி அருமையாக இருக்கிறது என்று. வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் கருப்பு கலர் பிரேமில் பவர் கிளாஸ் அணிந்து நடித்திருப்பார் சிவாஜி அவர்கள்.
இந்த வகை கண்ணாடி ஆட்டோமேட்டிக் எனப்படும் டே நைட் கண்ணாடி வகையைச் சேர்ந்தது. இந்த வகை கண்ணாடிகள் வெயிலுக்கு கருப்பு நிறமாக மாறும், அறைக்குள் வந்ததும் வெள்ளையாக மாறும். இதைத்தான் நடிகர் திலகம் வெள்ளை ரோஜா படத்தில் அணிந்து நடித்திருப்பார். கீழ்வானம் சிவக்கும் படத்தில் பவர் கிளாஸ் அணிந்து நடித்திருப்பார். அது பவர் கிளாஸ் என்று தெரியக்கூடாது என்பதற்காக கூலிங் கிளாஸ் டைப்பில் கலர் கண்ணாடி ஒன்று அணிந்து நடித்திருப்பார் சிவாஜி அவர்கள். நடிகர் திலகத்தை பாருங்கள், சமையல் கட்டில் கூட கூலிங் கிளாஸ் கண்ணாடி அணிந்து நடித்திருப்பார். வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்தில் பவர் கண்ணாடியை ஃபுல் ரூம்லெஸ் பிரேமாக அணிந்து நடித்திருப்பார். இந்த டைப் பிரேம்களில் பாலி கார்பனேட் அல்லது ஏர்வேர் எனப்படும் கண்ணாடிகளை இணைத்து தயாரித்தால்தான் கண் கண்ணாடி எளிதில் உடையாது. காலில் போட்டு மிதித்தாலும் எடுத்து வீசினாலும் இந்த டைப் கண்ணாடிகள் உடையாது. இது ஃபுல் ரூம்லெஸ் கண்ணாடிகளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தினால் போதுமானது. சாதாரண டைப் பிரேம்களுக்கு இந்த வகை கண்ணாடிகள் அவசியம் இல்லை. மற்ற கண்ணாடிகளை காட்டிலும் இது கொஞ்சம் கூடுதல் செலவு பிடிக்கும். வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்தில் நடிகர் திலகம் பயன்படுத்தியது இந்த டைப் கண்ணாடிதான். நடிகர் திலகம் தன் படங்களில் பயன்படுத்திய கூலிங் கிளாஸுகள் மற்றும் கண் கண்ணாடிகள். ஒரு பார்வை. பாவை விளக்கு படத்தில் கருப்பு நிற ஃபைபர் கூலிங் கிளாஸ். மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் பெரிய வட்ட வடிவ ஃபேன்சி சன்கிளாஸ். சுமதியின் சுந்தரி படத்தில் ரெக்டாங்கிள் கோல்டு பிரேம் பிராண்டட் சன்கிளாஸ். வைரநெஞ்சம் படத்தில் ஃபுல் கவரேஜ் மெட்டல் பிரேம் கூலிங் கிளாஸ். தங்கச்சுரங்கம் படத்தில் செல் டைப் பிளாஸ்டிக் பிரேம் கண் கண்ணாடி. பாட்டும் பரதமும் படத்தில் பெரிய சைஸ் பிளாஸ்டிக் டைப் பவர் கண்ணாடி. ரோஜாவின் ராஜா படத்தில் ஸ்கொயர் வடிவ செல் டைப் பிரேமுடன் பவர் கண்ணாடி. அண்ணன் ஒரு கோவில் படத்தில் அன்றைய காலகட்ட பெரிய சைஸ் கருப்பு நிற பிரேமுடன் கூடிய பவர் கண்ணாடி. பைலட் பிரேம்நாத் படத்தில் ரேபான் பிராண்டின் புகழ்பெற்ற மாடலான ஏவியேட்டர் டைப் கோல்டு பிரேம் சன்கிளாஸ். திரிசூலம் படத்தில் பிக் சைஸ் பிரவுன் நிற சன்கிளாஸ். நான் வாழ வைப்பேன் படத்தில் ஃபேன்சி டைப் கருப்பு நிற கூலிங் கிளாஸ். ரிஷிமூலம் படத்தில் ஏவியேட்டர் மாடல் பிளாஸ்டிக் டைப் சன்கிளாஸ். ரத்தபாசத்தில் ஃபைபர் டைப் டார்க் நிற பிரேம் லைட் கலர் சன்கிளாஸ். அமரகாவியம் படத்தில் டிரான்ஸ்பரண்ட் பிரேமில் லைட் கலர் சன்கிளாஸ். நீதிபதி படத்தில் டபுள் பார் கோல்டு பிரேம் பவர் கண்ணாடி. சந்திப்பு படத்தில் கிளைமேக்ஸ் பாடலில் ஃபேன்சியான கருப்பு நிற சன்கிளாஸ். சாதனை படத்தில் பாப்புலரான சன்கிளாஸ் மாடல். தாய்க்கு ஒரு தாலாட்டு படத்தில் பெரிய சைஸ் சன்கிளாஸ். தேவர் மகன் படத்தில் போற்றி பாடடி பெண்ணே பாடலில் ஒரே ஒரு ஷாட்டுக்கு மட்டும் பவர் கண்ணாடி அணிந்து நடித்திருப்பார். பூப்பறிக்க வருகிறோம் படத்தில் பவர் கண்ணாடி அணிந்திருப்பார். ஒரு பாடலுக்கு ஃபேன்சியான கருப்பு நிற சன்கிளாஸ் அணிந்து நடித்திருப்பார். சிவாஜி நடிக்க வந்த காலகட்டத்தை வைத்து பார்த்தோமானால் சிவாஜி அளவுக்கு விதவிதமான கூலிங் கிளாஸ் கண் கண்ணாடிகள் அணிந்து நடித்த நடிகர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம்.